டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெருமூச்சு வாங்குதல், மூச்சு திணறல். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கும். கொஞ்சம் தூரம் நான் வாக் பண்ணேன், இல்லை ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்துட்டேன், வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு பார்க்கும்போது அதிகமாக மூச்சு வாங்குதுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். மூச்சு வாங்குதலோடு சேர்த்து அதிகமான வியர்வை வந்து நிறைய பேருக்கு வரும். ஸோ இந்த பிரச்சனை தான் நமக்கு நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்துல இருக்கு. இதை எப்படிங்க சரி செய்யலாம்? மூச்சு வாங்குதல் நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா, இல்ல இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தோம்னா மூச்சு வாங்குதல் நம்மளுடைய நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், நுரையீரலை பலப்படுத்துவதற்கு என்ன பண்ணலாம், இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். இதுல பேசிக்கா இதயத்தோட தசைகள், ஸோ கார்டியாக் மசில்ஸ் வீக்கா இருக்கும் போதுதான் நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதுக்கு பேசிக்கா வந்து பார்த்தோம்னா பொட்டாசியம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம புரோட்டீன் சார்ந்த உணவுகளும் எடுத்துட்டு வரணும். ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கும் போதுதான் நமக்கு இந்த மூச்சு திணறல், அடிக்கடி மூச்சு வாங்குதல், பெருமூச்சு எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலா ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு நம்ம விடுவோம். ஸோ அந்த டைம் மட்டும் இல்லாம சிலருக்கு நார்மலாவே நம்ம ஏதாவது கொஞ்ச நேரம் ஏசி ரூம்ல இருந்துட்டோங்க. ஸோ இது வந்து என்னன்னா அடிக்கடி மூச்சு வாங்குதல் மாதிரி இருக்கும். ஸோ பஃப் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாதான், அதோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் என்னால பிரீத் பண்ண முடியும் சில இடங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ நார்மலா வெளியில போயிட்டு இருக்கும்போது லேசா டஸ்ட் பட்டாலும் எனக்கு வந்து மூச்சு திணறல் வருது, சைனசைட்டிஸ் இருக்கு, அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்கு, வீசிங், ஆஸ்துமா, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூச்சு வாங்குதல், மேல் மூச்சு வாங்குதல், இதற்கு என்ன தீர்வுங்க, இது என்ன எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். பேசிக்கா பார்த்தோம்னா நம்மளுடைய மூச்சு குழாய்கள்ல ஏதாவது பாதிப்பு இருந்தாலோ, பிராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல நிமோனியா பிரச்சனை இருந்தாலோ, இல்ல லங்ஸ்ல ஆல்வியோலைல காற்று அறைகள்ல, காற்று பைகள்ல நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருந்து நாட்பட்ட சளி வந்து அங்க சேர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாட்பட்ட சளி இருந்தாலும் லங்ஸ்ல வந்து நம்ம பிரீத் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகவே செய்யாது. ஸோ அதையே அப்படியே இருந்து பிளட் சர்க்குலேஷனும் நமக்கு குறைந்து காலப்போக்கில் நமக்கு டியூபர்குலோசிஸ் வரவும் வாய்ப்பு இருக்கு, லங் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கார்சினோஜெனிக் ஃபேக்டர்ஸ், அதாவது டியூமர்ஸ் உருவாகவும், கேன்சர் செல்கள் உருவாகவும் வாய்ப்பு இருக்கு. இதுலயும் ஒரு சிலர் வந்து அதிகமா ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மேல் மூச்சு வாங்குதலோ இல்ல லங் ஃபெயிலியர் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ப்ளூரல் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க, நுரையீரல் பல்மனரி எடிமான்னு சொல்லுவாங்க. நுரையீரல்லையோ நுரையீரல் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையோ நமக்கு வந்து நீர் கோர்த்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஸோ இதையும் நம்ம சரி செய்யறதுக்கு மூலிகை மருந்துகள் எடுக்கணும். முக்கியமா நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றத்தில் நிறைய வந்து மாற்றங்கள் செய்யணும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா புகை மருத்துவம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல இருக்கு. சில மூலிகைகளை புகையாக செய்து அந்த புகையை நம்ம வந்து சுவாசிக்கும் பொழுது, ஸோ சுவாசிக்கும் பொழுது நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த மூலிகைகளை சுவாசிக்கும் போது, இதுல பேசிக்கா வந்து பார்த்தோம்னா புகை மருத்துவத்திற்கு, இந்த லங்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கு நம்ம என்னென்ன மூலிகைகள் போடுவோம், ஆடாதோட இலை, கண்டங்கத்திரி, திப்பிலி, சிற்றரத்தை, வேப்ப இலைகள், இது எல்லாமே சேர்த்து புகை போடும்பொழுது நல்லா நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புகையை சுவாசிக்கும் பொழுது நல்லாவே நமக்கு தெளிவான ஒரு மூச்சு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனோட சேர்த்து அந்த லங்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு மூச்சு பயிற்சி நமக்கு ரொம்ப முக்கியம். மூச்சு பயிற்சி அப்படின்னு சொன்னா காலையில நல்லா டீப் பிரீத் பண்ணணும். பிராணாயாம பயிற்சிகள் செய்யறது, சின்ன சின்ன பயிற்சிகள் செய்யறது, நல்லா டீப் இன்ஹேல் பண்றது, இந்த மாதிரி தூய்மையான காற்றை நம்ம நல்லா சுவாசிக்கும் போது லங்ஸ் நல்லா நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். மூச்சு திணறலும் நமக்கு குறையும். குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இது இருக்குங்க. அடிக்கடி மூச்சு திணறல் வருது, இருமல் இருக்கு, அப்போ உணவு வாயில வச்ச உடனே இருமல் வந்து கீழே துப்பிடுவாங்க, சளி வந்து வருது, ஸோ வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நான் சொன்ன மாதிரி இந்த புகையை வந்து லேசா நம்ம சுவாசிச்சுக்கிட்டே வரலாம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இரிட்டேஷன் இருந்தாலும் பேசிக்கா கொஞ்சம் கொஞ்சமா இந்த புகையை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம் நம்ம சுவாசித்தாலே போதுமானது. அதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஆடாதோட இலைகள்,
இந்த ஆடாதோட இலைகள் நமக்கு அதிகமான மூச்சு வாங்குதலுக்கும் நுரையீரலை பலப்படுத்துவதற்கும் நமக்கு பயன்படுது. ஸோ இதை எப்படி நம்ம செய்யலாம்னா, ஆடாதோட இலைகளை நன்றாக அரைத்து இதனோட கொஞ்சம் சுக்கு பொடி, மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்சு நெஞ்சுக்கு மேல நம்ம பற்று போடணும். ஸோ பற்று போடும்போது சளி தொந்தரவு இருந்தாலோ அல்லது நமக்கு லங்ஸ்ல நீர் கோத்து இருந்தாலோ அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இது பயன்படுது. ஆடாதோடை மணப்பாக்கு மற்றும் ஆடாதோடை குடிநீர் கஷாயம், இந்த மருந்துகளும் நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் நமக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா மேல் மூச்சு எடுக்குது அப்படின்னு சொல்லும்போது மருதம் பட்டை கஷாயம் பயன்படுத்தலாம். ஸோ இதயம் மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதை சரி செய்யறதுக்கு மருதம் பட்டை நமக்கு பயன்படுது. இதய தசைகளை வலிமையாக வைப்பதற்கும் இதய துடிப்பு சீராக இருப்பதற்கும், இந்த டாக்கிகார்டியா என்ற கண்டிஷன், மேல் மூச்சு வாங்கும்போது படபடப்பட நெஞ்சு அடிச்சுக்கும். அப்போ அந்த பீட் நமக்கு காதுல கேட்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியே மூச்சு வாங்கிட்டு படபடப்பா இருக்கும் நிறைய பேருக்கு. எதனாலன்னு கேட்டா ரீசனே தெரியாது. இல்ல நார்மலா ஏதாவது ஒண்ணு நம்ம ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு அதனாலையும் ஏற்படும். ஸோ இதற்கு எல்லாமே நம்ம இந்த மருதம் பட்டையை கஷாயமாக பயன்படுத்தும் போது இதயம், நுரையீரல் நமக்கு பலப்படுது. ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்தும் போது உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கழிவுகள் வெளியேறி நுரையீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு நிறைய பேருக்கு உங்களுக்கு, ஏன்னா குழந்தை பருவத்துல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் இந்த மூச்சு திணறல், மூச்சு வாங்குதல் பிரச்சனை இருக்கு. ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. கூடிய விரைவில் நலம் பெறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.